அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் வந்து எம்ஐ அந்த அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து அடுத்தது மிஸ்ட்ரி பாக்ஸ்லேருந்து எதை எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் வந்து ஒரே ப்ராடக்ட்டே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தரும் 1 மாதத்துக்கு பின்னாடி ஒருத்தரும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 மாதம் இல்லை, சாரி 10 நாளைக்கு முன்னாடி, சரிங்களா, மாற்றி சொல்லிட்டேன். ஸோ வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீலேஷ் வி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எம்ஏ கிரியேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்காரு. மொத்தமாக 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராடக்ட்டை அதாவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் நான் இப்போ வெளியெடுக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலே போட்டேன்டா அப்படிங்கிறீங்களா? சரி, என்ன பண்ணுறது, ஒரு எஃபெக்டோடு எடுப்போம் அப்படின்னு தான் எடுக்கிறேன். ஸோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே நேரம் மாற்றி எடுத்துருப்பேங்க. எங்கே அது கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம், எடுத்தாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 2 பேர் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அந்த நீலேஷ் ப்ரோவும் எம்ஏ கிரியேஷன்ஸும் சொன்னது இந்த ஒரு ப்ராடக்ட்டு தான். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெப் பேங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெட்ஃபோன், சரிங்களா. அது வந்து ஒரு மஜாவான ஹெட்ஃபோனு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்ஸ் உங்களுக்காக. ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது, பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு வச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். ஓகே, இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே நல்ல ஒரு பேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நைஸாக அப்படியே ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து மறுபடியும் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜென்யூனான அன்பாக்ஸ், வேறு வழியில் கட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அப்படியே வெளியே ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதாங்க ப்ரோ. நீலேஷ் ப்ரோ, எம்ஏ கிரியேஷன்ஸ், அவங்க 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து டெடிகேட் பண்ணுறேன். நம்ம எல்லா ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை வந்து உங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன், சரிங்களா. ஓகே, 2 பேர்த்துக்கிட்டையுமே இருந்து தப்பிச்சிட்டேனா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்குது, சும்மா மஜாவாக இருக்கா ப்ராடக்ட்? எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இப்போ டக்குன்னு போட்டு விடுங்க இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு. எப்பயுமே பாக்ஸெல்லாம் படிப்பேன், பட் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து பாக்ஸை கூட படிக்காமே டக்குன்னு வெளியே ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெப் பேங்க்னு சொல்லியிருக்காங்க. ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வித் மைக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இன்பில்ட்டாக இதில் மைக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5 ஆக்ஸ் பின் கனெக்ட் பண்ணிக்கலாம். கால் ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் எங்கேருந்து ஆன் பண்ணவே கால் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிக்கும். மீடியா வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 20 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் நிற்கும், சரிங்களா. அந்த ஒரு இதில் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 20 மணி நேரம் பரவாயில்ல, ஒரு குட் ப்ராடக்ட் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் டிசைன், இதை வந்து நீங்கள் மடக்கிக்கலாம். நான் சொல்கிறேன் எப்படின்னு. அப்புறம் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் இருக்காரு. ஷாருக் கானா இது யாருன்னு கூட நமக்கு தெரியலப்பா. அவ்வளோதான், ரைட், எல்லாமே சொல்லிட்டேன். இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 ரூபாய். பட் வந்து இதை நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப இதோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுஸ் தான் கையெட்ட மாட்டேங்குது. ஸோ வந்து இப்படி ஓப்பன் பண்ணுவோம். இதோட நான் ஆர்டர் பண்ணுறப்ப இதோட ப்ரைஸ் வேரிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 730 ரூபாய் தான் இதோட ப்ரைஸு. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே டெஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். பட் என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எப்படி சொல்கிறது, இந்த ரேட் வந்து இப்படியே இருக்குமான்னு தெரியாது. ஸோ வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து மொத்தமாக எவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு பார்த்து சொல்லிடுறேன். மேக்ஸிமம் 2-3 செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ வந்து டிஃப்ரெண்ட் ரேட்டில் விற்பாங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 850 ரூபாய். ஸோ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்கினங்காட்டி தப்பிச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து மொத்தமாக ஒரு 4 செல்லர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு எந்த ப்ரைஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் டெஸ்கிரிப்ஷனில் லைனாக லிங்க் கொடுத்துறேன், சரிங்களா. ஸோ வந்து இந்த வீடியோ பாருங்கள். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள், சரிங்களா. லிங்க்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு யூசர் மேனுவல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நீங்கள் அங்கே படிக்கிறது அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஏன்னா இங்கேருந்து உங்களுக்கு கண்ணு தெரியாது. ஸோ வந்து அடுத்ததும் வைப்போம். ஓகே, அது ஏடா ப்ராடக்ட்டை எடுப்பின்னு பார்த்தா எல்லாமே பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அதுதான் விசிபிளாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிளும் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 1 மீட்டரா அவ்வளோ வராது, ஒரு 30 சென்டிமீட்டருக்கு வரும். பட் வந்து கேபிள் நல்லா ஒரு ஒர்த்தியான கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹெட்ஃபோன் தான். நீங்கள் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இது உண்மையிலுமே கரெக்டாக கம்ஃபர்ட்டாக இருக்குது. இருங்க, கரெக்டாக எனக்கு சைஸ் கரெக்டாக பத்துமான்னு தான் தெரியல. எனக்கு எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வச்சு அழுத்துற மாதிரி தோணுது எனக்கு, சரிங்களா.
இப்படி அதாவது பார்த்தீங்கன்னா ஓவல் ஷேப்பில் இருந்துச்சுன்னா கரெக்டாக காதில் அப்படியே கரெக்டாக மாட்டும். பட் வந்து இது வந்து இந்த இடத்துல மேலே அழுத்துற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு மேபி பார்க்குறக்கும் உங்களுக்கு அப்படி தான் தெரியுதா என்னன்னு தெரில. எனக்கு வந்து இங்கே கேப் இருக்குது நல்லாவே சரிங்களா. பட் வந்து இந்த இடத்துக்கு நல்லாவே வச்சு அழுத்துது, ப்ரெஸ் பண்ணுது. மேபி இதை நம்ம யூஸ் பண்ண செட் ஆகிக்குமான்னு தெரில. பட் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. இப்போ கரெக்டாக இருக்குது சரிங்களா. இப்போ வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லுக்கு. நீங்கள் இதை போட்டு சுற்றுறப்ப நீங்கள் இப்படி தான் தெரிவிங்க. ஸோ வந்து இது அப்படியே களத்தில் மாட்டணும் அப்படின்னா மஜாவாக இருக்குமான்னு தெரில. இருங்க பார்க்கலாம். ஓகே, நல்லா இருக்கா? இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ வந்து இதோட கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியவே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இப்படி பார்த்தீங்கன்னா வெளியே தான் வருது இந்த கேபிள் சரிங்களா. இங்கே ஒரு கேபிள் இருக்குது. ஸோ வந்து இதில் பேட்டரி செட்டப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே இருக்கும். ஸோ வந்து இப்படி இந்த ஒயர் வழியாக வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ப்ளூடூத்து, ஆக்ஸ் பின் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் சரிங்களா. ப்ளூடூத்து, ஆக்ஸ் கேபிள் அவ்வளோதான், 2 தான். ஸோ வந்து இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பவர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது, வால்யூம் இங்கே இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஆன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட் சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது வந்து பெயிண்ட் கீழே அடிச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து ஒரு டிசைன். ஸோ வந்து டிசைனுக்கு தான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ டன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஹெட்ஃபோன் தான் நினைக்கிறேன், ரேட்டுக்கு ஏற்றது. ஸோ வந்து இதை கலர் மாட்டுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. ஸோ வந்து பெருசாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஹெட்டில் வைக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாது, ஸ்பாஞ்சுங்காட்டி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம். இதோட ஆன் பட்டன் எங்கே அப்படின்னு தான் தேடிட்டு இருக்கிறேன். ஸோ ஆன் பட்டன் இங்கே இருக்குது. நான் இப்போ இதை ப்ரெஸ் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு ஏதாவது சவுண்டு வருதான்னு சொல்லுங்கள். நான் இப்போ மைக்லேயே வைக்கிறேன். Zebronics for life. ஏதோ சொல்லுது, பட் எனக்கு கேட்கல. சரி பார்த்துக்கலாம் இருங்க. ஓகே, கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இப்போ ப்ளூடூத் மோடில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது எப்படி கனெக்ட் பண்ணுறது? இப்போதைக்கு கைவசத்துக்கு நம்ம ஃபோன் இருக்குது. இருங்க கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. இது அந்த அழுத்துற மாதிரி இருக்குது, அதுதான் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுறேன். டிடெக்ட் ஆகுதா? ஓகே சூப்பர். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜெப் பேங் அப்படின்னு காமிக்குது. ஓகே, இப்போ பேரிங்னு வருது. பேர் ஆகுமா அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, ஜெப் பேங் இஸ் நவ் கனெக்டட் அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லுது. ஸோ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தது வந்து ஒரு மஜாவான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வேறு லெவலில் ஒரு பாட்டு கேட்கணும். ஸோ வந்து இன்றைக்கி என்ன கிழமை? வியாழன், திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமையா? சரி விடுங்க பார்த்துக்கலாம், இன்றைக்கி நோ ஒர்க்கு. ஸோ வந்து இப்போ வந்து நான் சாங்கை ப்ளே பண்ணுறேன். அமேசான் மியூசிக்கில் ப்ளே பண்ணுறேன். இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் என்ன சாங் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு சாங்குமே வரலையே, என்ன பண்ணுறது? இருங்க பார்க்குறேன். தீமைதான் வெல்லும் சாங் இருக்குது. இல்லை சாரி நேற்று நைட்டு அதை கேட்டேன். ஸோ வந்து கண்ணால் இப்போ இருக்குது ப்ளேலிஸ்ட்டில். எங்கெங்க ஒரு மஜாவாக ஒரு பாட்டு கேட்கலாம்னா ஹாய் சொன்னால் போதும், அந்த சாங் தான் இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ ஃபுல் சவுண்ட் வச்சுருக்கேன். ஃபுல் சவுண்டு வச்சா லைட்டாக காது வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பேஸ் வேறு லெவல், பேஸ் மஜா பேஸுங்க, வேறு லெவலு. சைக்கிளில் தான் வெஹிக்கல். பேஸ் நல்லா இருக்குது. அந்த சாங் சத்தமாக சொல்லுவோம்ல, அந்த ஒரு பேஸ் சூப்பராக இருக்குது. சூப்பர் ஹெட்செட்டு. நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு வாக்குறுதி தரேன். ஸோ வந்து இது ஒரு நல்ல ஹெட்ஃபோன்ஸ், உண்மையாலுமே சூப்பரான ஹெட்ஃபோன். பட் வந்து அந்த காது தான் அழுத்துற மாதிரி தோணுச்சு. மேபி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக வச்சா கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஸோ ஓகே, இந்த ஒரு ஹெட்செட் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நல்லா இருந்துச்சுங்க, பெஸ்ட்டான ஒன்று. டேர்ன் பண்ணலான்னு சொன்னாங்க, நான் இதுவும் ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ எப்படி ஃபோல்டபுள்னு சொன்னேன். இப்படியா? சரி ஓகே இப்படி வந்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்படி வந்து ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஜோப்பில் கூட வச்சுட்டு போயிடலாம். ஸோ வந்து அப்படியே அலேக்காக கொண்டு போயிடலாம் சரிங்களா. இதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, வேறு என்ன எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதோட வாரண்டிக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். சப்போஸ் ஏதாச்சும் வாங்கினதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் அங்கே கிளைம் பண்ணிக்கோங்க. இதோட பர்ச்சேஸ் லிங்க் அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுமே கொடுக்குறேன். ஸோ வந்து எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் சரிங்களா, கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். ஸோ வந்து இதில் வந்து ஆல்ரெடி ஃபுல் சவுண்டில் தான் இருந்திருக்கு. நான் வந்து மொபைலில் தான் சவுண்டு கம்மி பண்ணேன். ஸோ வந்து இதில் நீங்கள் கம்மி பண்ணுறதுனால கம்மி பண்ணிக்கலாம், கால் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து சார்ஜ் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு. ஸோ வந்து என்னோட மொபைல் சார்ஜர்லேயே நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி வந்து க்ளோ ஆகுது. ஸோ வந்து இது ப்ளூ கலரில் கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு சார்ஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு 3/4 மணி நேரம் டைம் எடுக்கும் இது ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு.
வேறு என்ன எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, மைக்கு கிட்ட வச்சுக்கிறேன். ஓகே ரைட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஸ்லாங்கில் உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ப்ரோ 2 பேர் சொல்லியிருந்தீங்க, நீலேஷ் ப்ரோ, அப்புறம் வந்து MA கிரியேஷனா, ஒரு நிமிஷம் இருங்க. கரெக்ட், MA கிரியேஷன்ஸ் ப்ரோ, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட்.